ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஆமென் வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஆமென் பிசாசின் தலையை நசுக்கி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து நமக்கு ஜெயத்தை பெற்று தந்த நாள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆமென் மெய்யாகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட மாம்சத்தின்படி யூதர்கள் எனப்படுகிற இஸ்ரவேலர்களாகிய இஸ்ரவேல் தேசத்தார் ஒரு பஸ்கா பண்டிகையை இந்த நாளில் அனுசரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன விதமான பஸ்கா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது அந்த அடிமைத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது ஒரு பஸ்கா பலியாக கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பஸ்காவின் ரத்தம் நிலைக்காலில் பூசப்படும் போது அந்த ஜனங்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்கள். அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பஸ்காவை ஒவ்வொரு வருடமும் இதே காலகட்டத்திலே அனுசரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் ஆவிக்குரிய யூதர்கள் என்று சொல்லப்படுகிற புறஜாதியாகிய நாம் நமக்காக கிறிஸ்து என்கிற ஒரு மெய்யான பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாவ அடிமைத்தனத்திலிருந்து பாவ நுகத்திலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நமக்காக இயேசு கிறிஸ்து பஸ்காவாய் பலியானார். ஆமென். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறும்படியாக நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். போதும் ஹல்லேலூயா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் சற்று கூர்மையாய் கவனித்து பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான 2 சுபாவங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அது என்ன சுபாவம் என்று சொல்லி பார்ப்போமானால், ஒன்று மன்னிக்கிற சுபாவம். ஹல்லேலூயா. இன்னொன்று ஜெபிக்கிற சுபாவம், அதாவது பரிந்து பேசுகிற சுபாவம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்ல ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக காணப்படுகிறார், மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகிறவராகவும் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருவருடைய சுபாவம் எப்பொழுது வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஒருவர் சோதிக்கப்படும் போது தான் அவருடைய உண்மையான சுபாவம் வெளிப்படும். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் அழகாக சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுது? அக்கினியினால் சோதிக்கப்படும் போது அதனுடைய வேலைப்பாடு வெளிப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கடந்து போகிறது மரணத்துக்கு ஏதுவான ஒரு சோதனை. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக, அந்த மரணத்துக்கு ஏதுவான சோதனைக்கு முன்பதாக அநேக சோதனை வழியாக அவர் கடந்து செல்கிறார். எல்லாரும் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், பரிகசிக்கப்படுகிறார், குத்தப்படுகிறார், தரையிலே போட்டு மிதிக்கிறார்கள், அவர்களை வாரினால் அடிக்கிறார்கள். ஆமென். வாரிலாம் அடிக்கும் போது அவருடைய சதை சந்தாய் பிக்கப்படுகிறது. இப்படி பலவிதமான காரணங்களால் அவர் என்ன பண்ணுறார்? சோதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படி சோதிக்கப்பட்டு அவர் வேதனைக்குள்ளால் போகும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த அவரை வாரினால் அடித்தவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர்கள் அறைய காரணமாக இருந்தவர்களையும் பார்த்து என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருத்தர் மன்னிக்கிற குணம் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. உண்மையாக மன்னிக்காதவங்களால ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்ய உண்மையாகவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அநேக வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த மன்னிக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் வேறு ஏதாவது வார்த்தைகளை பேசியிருக்கலாமே, அப்படி தானே? வேறு ஏதாவது வார்த்தைகளை குறித்து பேசுகிறார். ஆனால் அந்த மன்னிப்பின் காரியத்தை சிலுவையில் முதலாவது பேசியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவ மார்க்கத்திலே முதலாவது மன்னிப்பு என்கிற ஒன்று காரியம் பிரதானமாய் காணப்படுகிறது. இந்த கிறிஸ்துவ மார்க்கமே மன்னிப்பில் தான் தொடங்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான ஒரு மன்னிப்பின் காரியத்தை சிலுவையின் மூலமாக நம்ம கொடுக்குற. வேற எந்த மார்க்கத்திலுமே இந்த மன்னிக்கிற மார்க்கம் இல்லை. நம்ம ஒரு குற்றம் பண்ணால் அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டும்தான் என்ன இல்லை? தண்டனை இல்லை, மன்னிக்கிற சுபாவம். அது எங்கிருந்து தொடங்குது? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தொடங்குதே நாம் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படியாக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆமென் அவருக்கு பிரியமாய் வாழ முயற்சி செய்கிற போது நாம் இயேசுவை போல மன்னிக்கிற காரியத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சில காரியங்களை நாம் மன்னிப்போம், சில காரியங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாம் மன்னியாமல் என்ன பண்ணுறோம்? கடந்து போயிடுவோம். அப்படி தானே? அப்போ இந்த ஒரு சில காரியங்களை நாம் மன்னிக்கும் போது
ஒரு சில காரியங்களை நம்ம மன்னிப்போம், அப்படி தானே? நம்ம சாதாரணமாகவே என்ன பண்ணிடுவோம், சில காரியங்களை மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம இந்த மன்னிக்கிற காரியத்துக்குள்ளே நம்ம வருவோம். இந்த காரியத்துக்குள்ளே நம்ம வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மன்னிக்கிற காரியம், நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை அன்பின் நிமித்தமாய் மன்னிக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு சுயநலத்துக்காக நம்ம மன்னிக்கிறோமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நான் வந்து இவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீதி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை தண்டனையை கொடுக்காம விட்டுறாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாக என்ன பண்ணல, இவன் மன்னிக்கல. இந்த இடத்துல அன்பின் நிமித்தமான மன்னிப்பு இல்லை. எதுக்கான மன்னிப்பு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய ஜெபத்துக்கோ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கோ தேவன் அருளும் நன்மைக்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில் எப்படிப்பட்டதாக மன்னிக்கிறாரு. அவர் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவர் எப்படி மன்னிப்பை கொடுக்குறாரு? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே பிதாவே இவளை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொல்லி அன்பின் நிமித்தமாக மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிறரை மன்னிக்கும் போது எப்படிப்பட்ட மன்னிப்பை நம்ம வழங்க வேண்டும் என்று சொன்னால், சுயநல மன்னிப்பு இல்லாதபடி அன்பின் நிமித்தமாக நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். எப்படின்னா, ஒரு சில காரை நம்ம என்ன பண்ணுறோம், மன்னிக்காமல் போய்விடுறோம். அப்படி தானே? ஒரு சில காரியங்களை மன்னிக்கிறதுக்கு தயங்குறோம், மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாங்க, என்னுடைய மகன் இருக்கிறான், அவன் எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்து விட்டான். அதே வேளையில் என்னுடைய கலீகோ என்னோட நெய்பரோ ஒரு சிறிய காரியத்தை எனக்கு விரோதமாக செய்து விட்டார்கள். நான் எதை ஈஸியாக மன்னிப்பேன்? என்னுடைய மகன் செய்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ண தெரியாமல் பண்ணிட்டான் சொல்லி அவனை என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சிடுவேன். ஆனால் என்னோட கலீகோ என்னோட நெய்பரோ நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்வார்களானால் நம்ம என்ன பண்ணுறோம், மன்னிக்கிறதுக்கு தயங்குறோம். அப்படி தானே? மன்னிக்காமல் விட்டு விடுகிறோம். அது சிறிய காரியமாக தான் இருக்கும். என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இதில் உறவு என்கிற ஒரு காரியம் காணப்படுகிறது. ஏன்னு சொன்ன, என் மகன் எனக்கு என்ன, மகன் என்கிற உறவு முறை. ஆனால் என்னோடய நெய்பரோ கலீகோ என்ன வரல, அந்த உறவு முறைக்குள்ளால் வரல. அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறதுக்கு தயங்குறேன். அதே வழியில் சிலுவில் அப்படி இங்கே வாங்க, சிலுவில் வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறாங்க, அடித்து சிலுவில் தொங்க விடப்பட்டாயிற்று. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார், மன்னிக்கிறார். அப்படி தானே? அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு யாராவது உறவு முறை இருக்கிறாங்களா? யாராவது லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கும்போது யாராவது உறவு முறை இருக்கிறாங்களா? யாருமே உறவு முறை இல்லை. எல்லாமே ரோம போர்ச்சேவர்கள், அவர் அடிப்பது காரணமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், இவங்க தான் இருக்கிறாங்க. உறவு முறையே இல்லை. ஆனால் அந்த இடத்துல மன்னிக்கிறார். இந்த இடத்துல என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி சொல்லி ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை பிதாவாக ஏற்றுக்கொண்ட அனைவராலும் மன்னியாமல் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஒரே பிதாவும் ஒரே கர்த்தரும் தான் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரே பிதா உண்டுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷங்களும் யாருடைய பிள்ளைகள்? பிதாவுடைய பிள்ளைகள். நாமும் என்ன பண்ணியிருக்கிறோம், தேவனை பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமும் அவருடைய பிள்ளைகள். அப்போ நாமும் அவருடைய பிள்ளைகள். ஆமென். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதி ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஆமென், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நாமளும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம என்ன இதுக்குள்ளால வருகிறோம், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளால, ஒரு உறவுக்குள்ளால வருகிறோம். ஹல்லேலூயா. அதே தான் சிலுவையில் இயேசு செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மற்றவர்களை எப்படி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சகோதரர்களாய் பார்த்தார். அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியும், அந்த மன்னிப்பை ஆமென் அந்த கொடுக்க முடியுது. ஒருத்தர் மன்னித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, பரிந்து பேச முடியும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுறாரு, மன்னிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு, அண்ட் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மன்னிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பின் நிமித்தமாக சுயநலம் இல்லாததாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே போல் இப்படி நம்ம அலைங்க வெளில யோசிப்போம், இது எப்படி சாத்தியமாகிறது என்று சொல்லி நம்ம யோசிப்போம். நம்மளால் மன்னிக்க முடியலையே, எப்படி நம்ம சாத்தியமாகறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. என்ன சொன்னால், எபேசியர் 4:22, 23, 24 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லணும், நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய மனுஷனை களைந்து போட்டால் ஒழிய நம்முடைய பழைய சுபாவங்கள் என்ன பண்ணாது, போகவே முடியாது. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு வரணும்னா, கிறிஸ்துவின் சாயல் இருக்கிற புதிய மனுஷன் என்ன பண்ணணும், நம்மை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தரித்து கொண்டால் மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா.
நாம் யார் என்பதை நினைவு கூற வேண்டும். அப்படி தானே? நம்ம யார் என்பதை நினைவு கூறும்போது தான் ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அப்போ நான் யார்? கிறிஸ்துவை போல உள்ளவன், கிறிஸ்துவின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு அந்த சிந்தை உண்டாகும். அல்ல, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்கள நான் மன்னிக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப அந்த தாட்டு வருது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த வேளையில் என்ன பண்ணால், அவங்கள குறித்த நினைவுகள் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு நிமிடம் என்ன பண்ணா மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக என்ன சொல்கிறது, நம்ம ஒரு போதகர் இப்படியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேஞ்ச் எவ்ரி தாட் இன்டு ப்ரேயர்ஸ், கன்வெர்ட் எவ்ரி தாட் இன்டு ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம நம்முடைய சிந்தையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணுமா, ப்ரேயராக கன்வெர்ட் பண்ணணுமா. அப்போ ஒருத்தவங்களுக்கு குறித்து ஒரு எரிச்சல் வருது அப்படின்னு, ஆண்டவரே இவங்களுக்கு குறித்து ஒரு எரிச்சலாக இருக்குது, மன்னிக்கிறதுக்கு கிருபை கொடுங்களேன், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தவங்களுக்கு குறித்து ஒரு நன்மையான ஒரு தாட் வருதுன்னா, ஆண்டவரே இவங்களை குறித்து நன்மையான தாட் வருது, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் எவ்ரி தாட் இன்டு ப்ரேயர்ஸ். இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்குள்ள நம்ம போகும்போது நிச்சயமாகவே இயேசுவின் கனிகளை நம்ம கொடுக்க முடியும். எப்படி ஒரு ஒரு மாமரத்தோட விதை ஒரு மாமரத்தை தான் காய்க்கும் அப்படின்னா, இயேசுவின் விதை எதை தான் கொடுக்கும், எந்த கனியை தான் கொடுக்கும்? இயேசுவின் கனியை தான் கொடுக்கும். அது என்னதான் ஒரு மாமரத்தை என்னதான் பாடுபடுத்தினாலும் அது ஆப்பிள் பழத்தை கொடுக்காது. அப்படி தானே? அதே போல தான் நம்மளும் கிறிஸ்துவை போல மாறிவிட்டோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை போல கனி கொடுக்கலாய் மன்னிக்கிற சுபாவத்திலே நம்ம பெரிய கிறிஸ்துவின் உண்மையான அவர் எதற்காக வந்தார் அதை நிலைநாட்ட போதுமாக காரணமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தையை குறித்து தியானிக்கும்போது அநேக வார்த்தைகள் என்னுள்ளாய் கடந்து வந்தது. எல்லாத்தையும் சொல்ல முடியாதனால ஷார்ட்டாக அவங்களுக்காக எடுத்துருக்கிறேன். அந்த வார்த்தையை அப்படியே நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பரதீசு அப்படின்னு சொல்லும்போது பாரடைஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஏதேன் தோட்டம் என்று சொல்கிறாங்க. ஏதேன் தோட்டம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு எங்கே இருக்குன்னா, நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா 2 கொரிந்தியர் பவுலானவர் சொல்லியிருக்கார். 2 கொரிந்தியர் 12:2-4. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ஆமென். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். ஆமென். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். தேங்க்யூ சிஸ்டர். அதாவது அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கூடாதுமாகிய வார்த்தையை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது நமக்கு பரதேசு உண்டு, எல்லாருக்கும் ஒரு நித்திய வாழ்வு உண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் நிமித்தம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை பவுல் சொல்கிறாரு. அதே இதை அப்படியே போகும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. அதாவது ஜெயன் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றிருக்கிறது. இந்த விஷயத்தையும் நம்ம ஏதோன் தோட்டத்தையும் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஜீவ விருட்சம் உங்களுக்கு அதாவது பரதீசில் இருக்குது, அதுக்கு ஒரு கனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாமகம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தி அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுருளொளி பட்டயத்தை வச்சு அந்த ஏதோன் தோட்டத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. அதாவது பரதேசியில் கொடுக்கப்படுகிற அந்த மண்ணை தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிவிட்டார். மனுஷனை அனுப்பிவிட்டார். ரீசன் என்னன்னா, அதாவது அந்த ஜீவ விருட்சம் தேவனோட மனுக்குமரனால் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர் அந்த ஏதோன் தோட்டத்திலிருந்து மனிதர்களை அனுப்பி நமக்கு அவரால் அடிக்கப்பட்டு நமக்கு இந்த நிச்சய தீர்ப்பை கொடுத்தார்.
இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, இந்த வசனத்தை அப்படி வாசிக்கும்போது அதிகமாக கள்ளனை குறித்து தியானிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். மறுபடியும் நம்ம எடுத்த வசனத்துக்குள்ளாடியே திரும்ப வரலாம். லூக்கா அதிகாரம் 23:40. அதாவது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அப்படிங்கிறத அந்த வசனம் வந்து தெளிவாக காட்டும். லூக்கா 23. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஆமென். பயப்படுகிறதான ஒரு மனம் நமக்குள் வர வேண்டும். ஒரு கள்ளன் வந்து அதாவது இந்த 2 கள்ளர்களும் கடவுளை நிந்தித்தார்கள் அப்படின்னு தான் மார்க்லையும் மத்தேயுலையும் சொல்லியிருக்கு. நீங்கள் மார்க் 15ஆம் அதிகாரத்துலையும் இருக்கும், மத்தேயுலையும் உங்களுக்கு இருக்கும். 2 பேரும் நிந்தித்தார்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் லூக்கால மட்டும்தான் அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா, ஒரு கள்ளன் நிந்தித்தான், இன்னொரு கள்ளன் கடவுளுக்கு சார்பாக பேசுறது. அவன் என்ன சொல்றான்னா, அந்த கள்ளனை வந்து அவனுடைய மனசாட்சியை பாருங்களேன். அதாவது உணர்வுள்ள ஒரு கள்ளனாக அவன் காட்டப்படுகிறான். அதுக்கு தான் இந்த வார்த்தை வருது. மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உள்ளப்பட்டிருந்தும் தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா? ஆமென். தேவனுக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 9:10 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த இடத்துல கள்ளன் வந்து கர்த்தருக்கு பயப்பட்டான், ஒரு உணர்வுள்ள மனிதனாய் அவன் காணப்பட்டான். அப்படியே வாசிக்கலாம். எசாயா 11:3 ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். ஆமென். ஒரு ரட்சிப்பை கொடுத்து, ஒரு பரதேசியை நமக்கு கொடுத்து, ஒரு நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறதான கர்த்தர், அவர் என்னது, அவருடைய சமூகத்தில் நாம் பயந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே போகலாம். அப்படியே உங்களுக்கு 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்வுள்ள ஒரு கள்ளனை 3வது வசனத்தில் காட்டுறாங்க. லூக் 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். போதும் சிஸ்டர். அதாவது நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்துகளுக்கு தக்க பலனை இவரொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சவங்க, நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் இந்த தேவனாகிய கர்த்தர் எந்த பாவம் செய்யப்படல. சகோதரன் சொன்ன மாதிரி தான். அதாவது கர்த்தாவே இவர்களை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவன் மனசு மாறி இருக்குது. அதனால தான் அடுத்த ஒரு காரணத்துக்குள்ளாடி அவன் கடந்து போகிறான். என்ன சொல்கிறான்? ஒரு ரட்சிப்பை குறித்து அவன் எதிர்பார்க்கிறான் தேவனிடத்தில். தேவன் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? அதான் உங்களுக்கு நான் 3வது வசனத்தில் 43வது வசனத்தில் கிளியராக இருக்கு. நீ இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு மனம் வருந்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுகிறோமோ அன்று தேவனால் நமக்கு ரட்சிப்பு வழங்கப்படுகிறது. இந்த ரட்சிப்பு நம்ம இதுவரைக்கும் நம்ம ரட்சிப்பு எடுத்திருக்கிறோம். இந்த சபை தொடங்கி 12 வருடங்களுக்கு மேலாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேரால் ஆரம்பித்த சபை, 40 பேரால் ஆரம்பித்த சபை நமக்கு கிடைச்ச ரட்சிப்பின் நிமித்தம் இன்னைக்கு ஒரு 150 பேர் தான் வந்திருக்கிறோம். நம்மளுடைய பாரம் எங்கே இருக்கிறது? இந்த சபையை குறித்து பாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் நிமித்தம் ஒரு நாள் ஒரு ஆத்மாவை, இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவை நம்மளால் கொண்டு வர முடிஞ்சதா? சகோதரர்களே, நம்ம அனைவரும் சிந்திச்சு பார்க்கலாமா? நமக்கு கிடைச்ச ரட்சிப்பின் மூலமா என்னைக்காவது ஒரு ஆத்மாவை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி பாரம் இருந்ததா? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். அவர் இறுதி வரை அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கும் போதும் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிற எண்ணுகிற ஒரு மருமகனாக அவர் காணப்பட்டார். அவருடைய சமூகத்திலே ஆமென் ஆண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே, ஆமென். அதாவது அவர் இறுதி வரை ஒரு தாகமுள்ள மனிதனாய் காணப்பட்டார். ஆமென். அதாவது மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகியிருக்கலாம். இன்னும் அந்த தாகம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாகத்தை நாம் மறந்து விட்டவர்களாய் காணப்படுகிறோம் சகோதரர்களே. ஆம், அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வர்ற வழியில் தான் ஏகப்பட்ட பிராண்டி ஷாப்பெல்லாம் இருக்குது. என்னைக்காவது இதை குறித்து பாரமாக ஜெபிக்கிறது நம்ம சபையில் எழுந்திருக்கிறோமா? சபையில் நடக்கிறதான ஊழியங்களில் எல்லாருமே பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா?
இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற வேண்டுமென்றால், ரட்சிப்பு பரதேசியில் நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் அனைவரும் இணைந்து ரட்சிப்பின் நிமித்தம் துக்கம் கொண்டவர்களாய், அந்த கள்ளனை போல நாம் மனமுருகியவர்களாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து மன்னிப்பை கோரி, ஆமென், ஆத்மாவை சுதந்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பாடலை பாடி அடுத்த வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம், கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம், கள்வனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர், உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர். ஊரங்கும் முன்பை சொல்லிடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது வார்த்தையை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம். யோவான் 19:26. யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு சிலுவையில் அறைந்து இருக்கும்போது தேவன் ஒரு தாய்க்கு ஒரு அடைக்கலம் உண்டாகும்படியாக அவர் சீசனை நோக்கி இந்த தாயை ஏற்றுக்கொள்ளும்படியாக இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். ஒரு உலகப்பூர்வமான மகன் உலகப்பூர்வமான தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்கிறது இதில் பார்க்கிறோம். எபேசியர் 6:3 சொல்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் உலகப்பூர்வமான ஒரு தாய்க்கு செய்த கடமையை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய ஆண்டவர் யாரை தாய் என்று சொல்லியிருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 12வது அதிகாரம் 46 முதல் 50வது வசனம் வரை. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். மத்தேயு 12:49 தெளிவாக சொல்லியிருக்கிறார். தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம், அது பிதாவின் சித்தம் எது பிதாவின் சித்தம் என்று வாசிப்போம். யோவான் 6:40 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6:40, பக்கம் 134. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிப்பது முதலாவது பிதாவின் சித்தம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியோருடைய சித்தமாயிருக்கிறது. அவரை விசுவாசிப்பது முதலாவது பிதாவின் சித்தமாயிருக்கிறது. இரண்டாவது
ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 4:2. ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். முதலாவது இயேசுவை விசுவாசிப்பது, இரண்டாவது பாவத்தை விட்டு ஓடுவது, பாவத்தை விட்டு விலகுவது. இதுதான் இரண்டாவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? எது தேவனுடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் அவரை விசுவாசிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இரண்டாவது பாவத்தை விட்டு விலகுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மூன்றாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு சார்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:5. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் சித்தம் எதுவாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6:6. எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கிறிஸ்துவின் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மனுஷர் விரும்புகிற பிரகாரமாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு சார்பாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இங்கே இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்துகிறதா இருந்தால் அது கிறிஸ்துவின் ஊழியம் அல்ல, ஊழியக்காரனும் அல்ல. இதுவே மனுஷனை பிரியப்படுத்தாத கர்த்தரை பிரியப்படுத்துகிற இயேசுவை பிரியப்படுத்துகிற ஊழியம்தான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. முதலாவது அவரை விசுவாசிப்பது, இரண்டாவது பாவங்களை விட்டோய்ந்திருப்பது, மூன்றாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, நான்காவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வது, ஐந்தாவது நித்திய ஜீவனை அடைவது. அதற்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 6:40. மறுபடியும் அதே வசனம் நான் வாசிக்கிறேன். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவதும் என்னை அனுப்பியவருடைய சித்தமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவது. நித்திய ஜீவனுக்கு சார்பாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 6:2. ரோமர் 6:22. 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு அடிமையானதினால் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன், அதன் விளைவோ முடிவோ நித்திய ஜீவன். இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படியாக தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்த நிமித்தம் தந்தருளினார். அல்லேலூயா. எதற்காக? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக தந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை, இதுவே நித்திய ஜீவன், அவரை, இதுவே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது இயேசுவை விசுவாசிப்பது, இரண்டாவது பாவங்களை விட்டு விடுவது, மூன்றாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்வது, நான்காவது கிறிஸ்துவின் ஊழியத்தை கிறிஸ்து விரும்புகிற பிரகாரம் செய்வது, ஐந்தாவது நித்திய ஜீவனை அடைவது, ஆறாவது கடைசி நாளில் எழுப்புவது. இதற்கு சார்பாக யோவான் 6:40 வாசிப்போம் மறுபடியுமாக. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவதும் அவருடைய சித்தமாக இருக்கிறது. யாருடைய சித்தமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு சார்பாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. யார் உயிர்ப்பிக்கிறது? நம்முடைய இயேசுவாகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் இயேசுவின் சித்தம், தேவ சித்தம் என்னது என்று பார்த்தோம். இயேசுவை விசுவாசிப்பது பிதாவின் சித்தம், பாவங்களை விட்டு விடுவது பிதாவின் சித்தம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது பிதாவின் சித்தம், 4 கிறிஸ்துவின் ஊழியத்தை கிறிஸ்து விரும்புகிற பிரகாரம் செய்வது பிதாவின் சித்தம், 5வது நித்திய ஜீவனை அடைவது, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு நித்திய ஜீவனை அடைவது அவருடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது, 6வது கடைசி நாளில் எழுப்பப்படுவது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக அந்த வசனத்திலே பார்த்தோமானால் அவர் சீசர்களை நோக்கி கையை நீட்டி சொன்னதாக இருக்கிறது என்றால், அவர்கள் அவரோடு சுற்றி திரிந்தார்கள். அந்த 3 வருடமும் எல்லா காரியங்களையும் பார்த்தார்கள். தேவன் அவர்களோடு இருந்து செய்த காரியங்கள், அற்புத அடையாளங்களை பார்த்தார்கள். அநேகரை சுத்தமாக்குவதை பார்த்தார்கள். அநேக பேய்களை ஓட்டுவதை பார்த்தார்கள். அநேகரை அபிஷேகம் பண்ணியதை பார்த்தார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு இருந்த பிறகும் கூட அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்து விட்டு விட்டார்கள். ஆனால் என்றைக்கு அவர்களுக்குள்ளாக அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, என்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ, அன்றைய நாளிலிருந்து அவர்களுக்குள்ளாக தேவன் மாற்றத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த மாற்றங்கள் தான் இது. அதுவே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனை ஏற்றுக்கொண்டே மட்டுமல்ல, பாவத்தை விட்டு விலகினார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், இயேசுவின் ஊழியத்தை கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் செய்தார்கள், நித்திய ஜீவனை அடையும்படியாக உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. மட்டுமல்ல, கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து மூலமாய் எழும்புவோம் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இதையை செய்ததன் மூலமாக அநேக இடங்களில் தேவனை கொண்டு பலத்த காரியங்கள் செய்யும்படியாக அவர்கள் செய்து முடித்தார்கள். இதுவே தேவ சித்தம். அதையே செய்யும்படியாக நம்மையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பேசும்படியாக என்னை முன்குறித்தவரும் அழைத்தவரும் வாக்குத்தத்தம் பண்ணினவரும் அதை நிறைவேற்றி வருகிறவருமாகிய உன்னதமான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்பளித்த சபை போவதற்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் நான் நன்றியுடனாக இருக்கிறேன். இன்று தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான வார்த்தை, இயேசு சிலுவையில் பேசின 4ஆம் வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது இருக்கிறா, அப்போ கரம் பிடித்த ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றது நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு தாமே சொன்னார், பூமியிலும் வானத்திலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. சங்கீதம் 22 போய் வாசிங்கன்னா, உபத்திரப்படுகிற உபத்திரத்தை தள்ளாமலும் அருவருக்காமலும் தம் முகத்தை மறைக்காமலும் அவன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்க முடியும். ஆனால் இந்த வார்த்தைக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இயேசு ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற சத்தியத்தை தான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் பரிசுத்தாவின் உதவியோடு கூட நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆதியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதாமும் ஏவாளையும் படைத்து அந்த ஏதேன் இடத்துல அவர்களோடு கூட மனுஷரோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார்.
ஆனால் அந்த இடத்துல சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்து அவர்களை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு விலகுவர்களாக, அவர் தேவ மகிமையற்றவர்களாகி தேவனோடு இருந்த உறவை, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை, தேவனோடுக்குள்ள அந்த அன்பை, தேவனுடைய சாயலை, தேவனை அளித்திருந்த நித்திய ஜீவனை, ஆண்டு வைத்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக என்ன செய்யப்பட்டார்கள்? அவர் துரத்தப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவர் விட்டு அவர் இலக்கில் சாபத்தை வாங்கி கொண்டவர்களாக அவர் ஏதேன் தேட்டிலிருந்து தொடர்ந்து வெளில போகிறாங்க. அப்படி வெளியே போகும்போது கர்த்தருடைய வார்த்தைப்படியே பூமியிலே ஜனங்கள் பழுகி பெருகிறாங்க. அந்த பெருகிற காலத்தில் ஆதிகாமம் 6ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது, ஆண்டவர் நான் மனுஷனை இந்த பூமியில் உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்றாரு. ஏன் மனஸ்தாபப்படுகிறாருன்னு போடுறீங்க மேலே படிச்சிங்கன்னா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தேவபுத்திரன்னு சொல்லப்படுகிற அதை ஏஞ்சலிக், அதாவது டிமானிக் ஏஞ்சலிக்கு சொல்லுவாங்க, அது சாத்தானுக்குரிய தூதர்கள்னு சொல்லப்படுகிறது. அவர்களும் மனுஷ குமாரத்திகளும் சேர்ந்ததினாலே அங்கே என்ன உருவாகிறதுனா பலசாலிகள் உருவாகிறார்கள். அதாவது ஜியன்ட், பெரிய பெரிய பலசாலிகள், ராட்சதர்கள் பிறந்தார்கள். இதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனுஷன் குலத்தை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் நான் மனுஷனை உண்டாக்கணும்? ஏன்னா மனுஷனும் தூதரும் கலந்துடுறாங்க. இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பூமியை நிகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு, பூமியை அழிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அழகான வார்த்தை அருமையாக ஆரம்பிக்கும். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நோவாவையும் அவன் பிள்ளைகளை, அவன் குடும்பத்தையும் பேழையில் வைத்து அவர் காக்கிறார். பின்பதாக திரும்பி ஜனங்கள் பெறுகிறார்கள். பாஷை புது புது பல பல பாஷைகள் பூமியிலே பேச தொடங்குகிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கிற காலங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். இப்போ ஆபிரகாமை பேசுன்னு அழைக்கிறார். ஈசாக்கை அறிந்து கொள்கிறார். யாக்கோபை சிநேகித்து 12 கோத்திர தகப்பனாய் மாற்றுகிறார். அந்த 12 கோத்திரம் என்ன செய்கிறாங்க? அப்படியாக யோசுவ காலத்தில், மோசே காலத்தில் எகிப்து நேராக 400 வருடம் அடிமைத்தனத்தில் போகிறாங்க. அந்த அடிமைத்தனத்தில் போயிருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மோசேவை அனுப்பி அந்த ஜனங்களை வெளியில் கொண்டு வர்றார். வெளியில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. அல்லேலூயா. 400 வருஷம் எங்கே இருந்திருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது சொல்லுங்க? எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? ஓகே, ரோமர் 7:7 போய் படிச்சிங்கன்னா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, பாவம் இன்னதென்று அறியும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதாம். அல்லேலூயா. பாருங்கள், 400 வருஷம் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருந்துருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்க. அப்போ வெளியில் இருக்கிற காரியங்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரிந்திருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பாருங்கள், நம்ம ரோட்டில் எல்லாரும் கார் ஓட்டிட்டு போகிறோம் இல்லையா? மோஸ்ட்லி எல்லாருமே கார் ஓட்டி போயிட்டு இருக்கிறோம். போகும்போது அங்கே ரோட் லிமிட் போட்டிருப்பாங்க, 120, 100, 18 போட்டிருப்பாங்க. சப்போஸ் அந்த இடத்துல போர்டு இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எப்படி போவோம்? எந்த வேகத்தில் போவோம்? ஏதோ குறிப்பிட்ட வேகத்தில் போவோமா? இல்லை. அப்போ இந்த ரோட்டில் இந்த வேகம் போகும்னு சொல்லும்போது மட்டும்தான் அந்த வேகத்தில் நாம் போகிறோம். அப்படியாக தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நியமிக்கிறார். இந்த பாவம் செய்யும் பொழுது, நீ இது பாவம் இச்சையாக இருப்பதாக என்று, பாவம் என்று நான் தெரியலைன்னா நான் எப்படி செய்யாமல் இருப்பேன்னு பவுல் எழுதுகிறார். அப்போது பாவம் என்றது அறிய முடியாத நியாயப்பிரமாணம் கொடுக்கறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த பாவம் செஞ்சினா இந்த சாபம் மேலே வரும், இந்த ஆக்கினை உன் மேலே வரும், இந்த தண்டனை உன் மேலே வரும் என்று ஆண்டவர் அங்கே மனுஷரத்தில் சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு ஆண்டவர் பண்ணுறாரு, அவர் பாருங்கள் அன்புள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு? உடனே ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் அவர் சமூகத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்பதற்காகவே அவர் என்ன பண்ணுறார்? அதோடு சேர்த்து பழியை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு பழியை உண்டாக்குறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவம் செஞ்சினா அந்த பாவத்துக்கு ஏற்றபடியாக உன்னுடைய தகுதி ஏற்றபடி ஒரு காளையோ ஆடையோ மாடையோ நீ பழியாக கொடுத்து நீ ரத்தம் சிந்தும் பொழுது என்ன செய்யப்படும்? உன்னோட பாவம் நிவிருத்தி ஆகும். திரும்பமாக மனுஷன் தேவனத்தை சேர்வான் என்ற நியமத்தை அங்கே கட்டளையிடுகிறார். ஆனால் மனுஷருக்கு நம்மளால என்ன பண்ணிட்டோம்? பாவம் பலி, பாவம் பலி, பாவம் பலி, இப்படி பண்ணிட்டு பாவம் அதிகமாகிடுச்சு, பலியோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். பாவம் செய்கிறோம், ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறோம், பாவம் பண்ணுறோம், மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு இருந்த ஒரே வித்தியாசம் என்ன வித்தியாசம்? அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? ஆடு மாடு இருந்துச்சு. நமக்கு யார் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். போன வாரம் பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, அப்போல்லாம் ஒரு தேவாலயம் தான். அந்த தேவாலயத்தை தான் என்ன செய்யணும்? கொண்டு போய் மாடி எடுத்துகிட்டு போயிட்டு பலி கொடுக்கணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. கார் ஓட்டும் போதும் ஈஸியாக, ஆண்டவரே நான் தெரியாமல் பேசிட்டேன், ஆண்டவரே தெரியாமல் பார்த்துட்டேன், ஆண்டவரே தெரியாமல் கேட்டுட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டு ஈஸியாக மன்னிப்பு கேட்டுரும். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அந்த நிலைமை இந்த நாட்கள் நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆடு மாடல் நம்மளாம் கூட்டு வந்து பலி கொடுக்காம நம்ம நிலைமை வந்து எப்படி இருக்கும்? ஏற்கனவே விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயா தான் சொல்லுவார், ஏம்மா வராதா வீட்டுக்காரங்க விருந்தாளிலாம் வராங்க, கெஸ்ட்டு வராங்க, இன்றைக்கி எதாவது மட்டன் தான் பண்ணலாமா? மட்டன்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு மட்டன்லாம் கிடையாது. ஏதோ சிக்கன் செய்யலாம், ஒரு சாம்பார் செய்யலாம் சொல்லி முடிச்சிடறாங்க. ஏன்? எல்லாத்தையும் காஸ்ட் கட்டிங்.
இந்த நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை எப்படியா இருக்க பாருங்க. எல்லாம் ஆடு மாடோடு தான், ஒவ்வொரு வாரமும் ஆடு மாடோடு தான் வந்திருப்போம். ஆண்டு அப்படி கிருபையாக நம்ம காத்ததுக்கான அதை உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இப்படியாக நம்ம சப்ஜெக்டில் வருவோம். அப்போது பாவம் அதிகமாகிட்டு, பாவம் அதிகமாகிடுச்சு, பலி ரொம்ப கம்மியாகிடுச்சு. புரிந்திருக்க மாதிரி சொல்ல வேண்டால், இப்போ உங்களுக்கு தலைவலின்னு வச்சுக்க, நமக்கு ஒரு தலைவலி என்ன மாத்திரை போடுவோம்? என்ன மாத்திரை போடுவோம்? பெனடால் போடுவோம் இல்லையா? பெனடால் போடுவோம். இப்போ நம்ம இருதயத்தில் கோளாறு, இருதய துடிப்பு நிற்கிற மாதிரி இருக்குது, இல்லை உள்ளுக்குள்ளே பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன மாத்திரை போடுவோம்? பெனடால் போடுவோமா? ஏன் போட மாட்டோம்? அந்த மாத்திரை அந்த பாதிப்புக்கு பத்தாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறான்னு. அப்போ பாவம் செய்ய செய்ய ஒரு ஆத்மா என்ன செய்யுது? நஷ்டமாயிட்டே இருக்குது. பாதிப்பு அதிகமாக போயிருக்கும் பொழுது மிருகத்தோட ரத்தம் பத்தாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இந்த மனுஷங்கள் இப்படியே ஆகிட்டாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதி காலத்துலேருந்து அதாவது நித்தியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷரோட தான் உலாவ சித்தம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், மனுஷருடைய என்னுடைய வாசத்தில் எங்கே இருக்கிறது? மனிதத்தில் இருக்கிறன்னு சொல்கிறார். அப்போது முதலாவதாக ஆண்டவர் பாருங்கள், எப்படியாவது மனுஷன் ஒருத்தர் கூட போகணும்னு சொல்லிட்டு அவர் ஆசாரியர் மூலமாக போக ட்ரை பண்ணுறாரு, ராஜாக்கள் மூலமாக ட்ரை பண்ணுறாரு, நியாயாதிபதி மூலமாக ட்ரை பண்ணுறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யாருமே வரல. தேவ ஜன பிள்ளை, அதாவது பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் தேவனத்தை திரும்பவே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இதுக்கெல்லாம் இந்த ரத்தம் தான் ஒரு, ஏன்னா மனுஷன் செய்த பாவத்துக்கு மனுஷன் தான் ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி அவரே தேவனாக இருக்கிற அவரே மனுஷ கோலம் எடுத்து அவர் பூமியிலே பாலகனாய் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவர் பூமியிலே பிறந்ததுக்கு அநேக அம்சங்கள் இருந்தாலும் 2 விசேஷமான அம்சங்கள் இருக்கிறது. அது ஒன்று, அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். இதே மாதிரி இது வரைக்கும் யாருமே பிறக்கலை. இரண்டாவதாக, இந்த பூமியில் அவர் ஒருவர் மாத்திரம்தான் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரன் வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? மனிதனாகவும் தேவனாகவும் வாழ்ந்தார். அவர் மனுஷனாக இருக்கும்போது தான் அவருக்கு தாகம் எடுத்துச்சு, மனுஷகுமாரம் இருக்கும்போது தான் அவருக்கு பசி எடுத்துச்சு, அவர் மனுஷகுமாராக இருக்கும்போது தான் அவருக்கு என்ன இருந்துச்சு? அவருக்கு உறக்கம் வந்துச்சு. கப்பலில் போகும்போது உறங்குறார். ஆனால் வேதம் சொல்லி இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று. அப்போ மனுஷகுமாரன், அப்போது தேவகுமாரனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவை நமக்காக ஆயத்தப்படுத்தி விட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? 2 பேதுருல அழகாக போட்டிருக்கிறது, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய பாவத்தில் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அக்கௌண்ட் டு அக்கௌண்ட்டு, அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லாருடைய பாவத்தையும், எல்லாரோட பாவம், ஒரு ஆதியில் தொடங்கின ஒரு மனுஷனத்திலிருந்து வரப்போகிற எத்தனையோ விதமான சந்ததி வரைக்கும் எல்லாருடைய பாவத்தை யார் மேலே சுமக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே சுமக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் சிலுவையில் சுமந்தார்? நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, சாபத்தை, வியாதியை, பலவீனத்தை, துக்கங்களை, அநேக காரியங்களை வந்து சுமந்து தீர்த்தார். நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு வலி வேதனையும் ஒரு சரீரத்துக்குள்ளே வரும்போது எப்படியா இருக்கும்? சில பேர் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க லைஃப்பில், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்மள்ட்ட பேசும்போது எப்படியாச்சும் நான் சொல்லுவாங்க, நான் செத்து போயிடலான்றேன் அப்படின்வாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் செத்து போயிடலான்னுவாங்க. ஏன்னா அவ்வளோ மனவேதம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் வேதத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாசரஸும் ஐஸ்வர்யவான் 2 பேர் கதையில், ஐஸ்வர்யன் எங்கே போகிறான்? 2 பேரும் மரித்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆபிரகாம் மடியில் லாசர் சொல்லும்போது இவன் பார்த்துட்டு, தகப்பனே லாசரஸை விட்டு ஒரு விரல் நுனினால அந்த தண்ணியை நினச்சி எனக்கு அனுப்புங்க, ஏன்னா அக்னியில் நான் வெந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல யார் இருக்க வேண்டியது? இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அங்கே இருக்க வேண்டியது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளுக்காகவும் இயேசு சிலுவையை சுமந்தார். வரப்போகிற ஆக்கினைக்கு, நமக்கு உண்டாக ஆக்கினையே அவர் மேல் வந்தது. அந்த ஆக்கினையை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இயேசு மேலே வைக்கிறார். இப்போ வைத்து விட்டு தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? இப்போ ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனும் ஒரு தந்தையும் சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிளில் போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் முடியாமல், ஒருத்தர் வயசானவர் மூட்டையை தூக்கிட்டு போகிறார், 40 கிலோ மூட்டையை தூக்கிட்டு போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? தகப்பன் என்ன பண்ணுறாரு? ஐயோப்பா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை தூக்கி பையன்கிட்ட பிடிக்க சொல்கிறார். இப்போ நீ பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்பா சைக்கிள் விட்டு இறங்கி போயிடுறாரு. எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? இதுதாங்க நடந்தது சிலுவையில். மனித குலம் சம்பாதித்த எல்லாவித சாப பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே இயேசு மேலே சுமத்தி விட்டு, ஆண்டவரை சில பாவத்தை பாராத சுத்தக்கணராக அவர் முகம் மறைக்கப்படும் பொழுது தான் இயேசுவானார் கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அல்லேலூயா.
ஒருவேளை அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை சுமக்கும் போது எல்லாம் இயேசுவை பரியாசம் பண்ணாங்க. இவன் யாரோ எலியா கிட்ட பேசுகிறான், இவன் தேவனுடைய குமாரன் சொன்னானே, அவனை ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று பரியாசம் பண்ணாங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் எந்த சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டவராக இருந்தாரோ அதே சிலுவை கொடுத்து வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி அவர் ஆணையிலே அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியேறமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காக தான் ஆண்டவர் கைவிட்டது காரணம் என்ன? நம்மை கரம் பிடிக்கும்படியாக இயேசுவானவர் அவர் கைவிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்ட தேவாதேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் பார்க்கிறபடி நாம் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் தியானிக்க போகிற வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாத்திரம் இல்லை, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் பேசின மொழி என்ன மொழி? சாரி, அரமெக். கரெக்ட், அரமெக். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி ஏலோ ஏலோ இல்லாமா சபக்தானி தலித்தாகுமின்னு சொல்லி ஒரு சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எழுந்திருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த தாகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் அந்த மொழியில் சொல்லியிருக்கணும். அப்படிங்கும் போது நான் அந்த வார்த்தையை குறித்து நான் தேடும் போது எனக்கு கேட்ட வார்த்தை என்னென்னா, அதுக்கு ஜமேத்தி TZA-METI அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த ஐ தர்ஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக உள்ள வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று சொல்லும்போது இந்த காரியம் ஆல்ரெடி தீர்க்கதரிசனமாக முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது ராஜா தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 22:15, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடை ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிகளே போடுகிறீர். இந்த வார்த்தை தான் இந்த சிலுவையிலே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த 22ஆம் அதிகாரத்தில் அநேக இடங்களில் நம்ம இப்போ தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம மாம்ச பிரகாரமாக சிந்தித்தோம்னா, கிட்டத்தட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கப்பட்டதிலிருந்து சிலுவையில் அறையுண்டு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் வரையிலாக கிட்டத்தட்ட 10-12 மணி நேர பாடுகள். யோசிச்சு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இங்கே 1.5 மணி நேரம் இந்த சர்வீஸ்க்கு வரோம், இல்லை 2 மணி நேரம். நமக்கு 2 மணி நேரம் வெளியே போனோன்னே நமக்கு ஒரு டீ இருக்குது, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. இல்லை நம்ம ஊர்களில் இருக்கும்போது நம்மளோட ஆலய ஆராதனை எவ்வளோ நேரம் நடக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு நடுவில் எவ்வளோ நேரம் எஞ்சி போவோம். ஆனால் இரவு முழுதும் அங்கே இங்கேயும் அலக்களிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, வாரினால் அடிப்பட்டு, சிலுவையை தூக்கி சுமந்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்த தேவன். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தாகம் அவருக்கு உண்டாயிருக்கும். இதன் மூலம் 100% அவர் மனிதனாக உலகத்தில் அவதரித்தார் என்பது நிரூபணமாகிறது. இன்னொரு பக்கம் என்னென்னா, 100% தேவனாகவும் அவர் இருந்தார். அநேகர் சொல்வதுண்டு, அவர் தெய்வத்துவத்தோடு இருக்க போய் தான் அவருக்கு இந்த மாதிரியான பாடுகள் படம் முடிந்தது என்று சொல்வதுண்டு. ஆனால் இந்த வசனம், இந்த காரியம் நம்ம பார்க்கும்போது அவர் 100% மனிதனாக உலகத்தில் அவதரித்தார் என்பது நிரூபணமாகிறது. அது மட்டுமல்ல, இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது இது ஒரு இஸ்ரேல் தேசமும் கூட ஒரு மத்திய கிழக்கு நாடு தான் இல்லையா? ஸோ நம்ம பார்க்குறோம், இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வெயில் காணப்படுகிறது. நண்பகல் வேலை, நல்ல வெயில் அடிக்கிறது. ஒரு பக்கம் டீஹைட்ரேஷன், இன்னொரு பக்கம் அடிப்பட்ட காயத்திலேருந்து ஒரு வலியும் வேதனையும், அதுலேருந்து ரத்தம் போய்கொண்டிருக்கிறது. இங்கே அநேகர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க. நம்ம மனுஷங்க உடம்புலேருந்து ரத்தம் போகும்போது இயற்கையாகவே என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். ஏன்னா பாடியில் இருக்கிற அந்த ஃப்ளோ, ரத்தத்தின் அந்த ஃப்ளோ வெளியே போகும்போது அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அதனால தான் அநேகர் ஆக்சிடென்ட் ஆகும்போது தண்ணின்னு சொல்கிறத நம்ம அநேக இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட சரீர பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட தாகம் உண்டாயிருக்கும் இல்லையா? இது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சிந்தித்தோமானா, மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காக அவர் தாகமாக இருந்தார். உங்களையும் என்னையும் குறித்து அவர் தாகமாக இருந்தார். நம்முடைய மனம் திரும்புதலுக்காக,
நம்மளுடைய அன்பிற்காக, நம்மளுடைய கண்ணீருக்காக, நம்மளுடைய விசுவாசத்திற்காக, நம் ஒவ்வொருடைய நம்பிக்கைக்காக, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஏற்பட்ட விரிசலை சரி செய்து அதை சீரமைப்பதற்காக அவர் தாகமாக இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர் ரத்தம் எப்படியா விழுந்துதான், அவரோட வேர்வை துளிகள் எப்படியா விழுந்துதான், வேர்வை துளிகளாக விழுந்தது. காரணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களின் பாவத்தை தன்மேல் சுமந்து தீர்க்கும்படியாதனால பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். பிதாவானவர் அவரை விட்டு எடுபட்டது நிமித்தமாக அவர் அந்த பாடுகள் பட்டார் இல்லையா, மறுபடியும் அந்த பிதாவோடு ஐக்கியப்பட அவர் தாகமாக இருந்தார். ஸோ வேதத்தில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு 43 இடத்துல இந்த தாகத்தை பற்றியதான வசனம் காணப்படுகிறது. அதில் பிரதானமாக நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ஆத்ம தாகத்தை பற்றி தான் பிரதானமாக அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டு நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்கு மான் எப்படி நீரோடைய வாஞ்சிக்குமா? தன் ஜீவனையே போகிற அளவுக்கு. இதை நான் குறித்து தியானிக்கும் போது ஏன் சங்கீதக்காரன் தாவீது மானை இந்த இடத்துல குறிப்பிடணும்? ஏன் மற்ற மிருகங்களுக்கு தாகம் உண்டாகாதா? ஏன்னா மான் என்னென்னா தண்ணி கிடைக்கலன்னா தன் ஜீவனே போயிடும் என்பதாய் அவர் சிந்திக்குமா. அதே போல் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்மேல் என் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இதே தான் சங்கீதம் 63:1 கூட நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஆத்மா தாகமாக இருக்கிறது? வறண்டதும் விடாய்த்ததுமான சூழ்நிலையிலே தாவீதுடைய ஆத்மா தாகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நம்மளும் இந்த பாலைவனமான இந்த ஒரு வறண்ட தேசத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்மில் அநேகர் இன்னைக்கு எப்படிப்பட்ட தாகத்தோடு நாம் காணப்படுகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் வறண்ட நிலம் காணப்படலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையில் போராட்டம் பற்றி நம்ம போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் எப்படிப்பட்டதான ஒரு தாகம் காணப்படுகிறது? இன்றைக்கி நம்ம தேவனுக்கு கொடுத்த ஒரு தாகத்தோடு இருக்கிறோமா, இல்லை நம்ம உலக பிரகாரமாக அந்த தாகத்தோடு நம்ம காணப்படுகிறோமா? உலக பிரகாரம் நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அது தாகத்தோடு தான் இருக்கிறோம் இல்லையா? உலகத்தில் என்ன தேவைன்னு சொல்லிட்டு அநேகத்தை நம்ம தேவத்தில் எல்லா காரியங்களையும் சொல்கிறோம். இப்போ ஒரு இடத்துல வேலையை பார்த்துட்ருக்கோம், ஒரு சின்ன ஒரு பொசிஷனில் வேலை சேர்றோம், அடுத்தடுத்த பொசிஷன் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த அடுத்த ஹையர் பொசிஷனுக்கு போகணும், சீனியர் ஆகணும், அடுத்து மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரயாசப்படுறோம். இல்லை ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் ஒரு ட்ரீமாக இருக்கும், அதுக்கு வாஞ்சிக்கிறோம், அதுக்கு தாகத்தோடு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறோம். இல்லை ஒரு கார் வாங்கணும், இப்போ ஒரு கார் வச்சுருப்போம், ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு காரை பார்க்கும்போது இந்த கார் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஒரு தாகம் உண்டாகும் இல்லையா? வீடு வச்சுருப்போம், ஆனால் இதை காட்டிலும் பிரம்மாண்டமாக பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டணும் ஒரு தாகம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு டார்கெட் வைப்போம் இல்லையா? ஒரு கோல் செட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும். அந்த ஒரு தாகம், எப்படியாவது பிஸ்னஸ் நம்ம இந்த ரீச்சுக்கு கொண்டு போகணும், இந்த காரியத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டார்கெட் வைப்பாங்க. எல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் நாம் ஆண்டவர் பற்றிய விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாகமுடையவர்களாக நாம் இருக்கிறோம்? உலகப்பிரமான நம்ம இந்த காரியங்களுக்காக எவ்வளோ வாஞ்சியோடு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? தாகத்தோடு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? தவறு இல்லை, தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உலகப்பிரமான காரியங்கள் நமக்கு தேவ சமாதானத்தையோ இல்லை நிம்மதியோ சந்தோஷத்தையோ ஒருபோதும் தரப்போவதில்லை. ஒருவேளை அது டெம்பரரியாக உங்களுக்கு தரலாம், உங்களுக்கு டெம்பரரியாக ஒருவேளை நீங்கள் நினச்சது கிடைக்கலாம், ஆனால் அது டெம்பரரியாக தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் அவங்க நித்தியத்திற்கு உதவ போவதில்லை. இதைத்தான் மத்தேயு 16:26 இப்படியா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் எனக்கு போட்டுருக்கு. தமிழாக்கத்தில் இப்படி போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோல் என்பதை மட்டும். சோல்னா என்ன? ஆத்துமா. ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதவசனம் சொல்கிறது. ஸோ இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிற அநேகர் பல தலைமுறை கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? சில பேர் ஒரு முதல் தலைமுறை இல்லை 2ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக கூட இருக்கிறோம்.
நாம் எதற்காக என்று நாம் கிறிஸ்துவை தேடி வருகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம்? இந்த நோக்கம், நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய தாகம் என்ன? வாஞ்சை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் பாவி, என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்து வெற்றி சிறந்தார், அதற்காக நான் ஆண்டவரை தேடுறேனா? இல்லை வெறும் ஆசீர்வாதங்களுக்காக தேடுறேனா? எதற்காக நான் ஆண்டவரை தேடுறேன்? ஆசீர்வதிச்சா மட்டும்தான் தேவனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதரர் இருக்கிறாங்க, பிரதர் நான் இதை ஜெபத்தில் ப்ரேயரில் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, அப்படின்னு சர்ச்சு போகிறதே விட்டுட்டேன். இன்றைக்கி நம்மளும் அப்படிப்பட்டவர்களாய் நாம் எதற்காக நாம் தேவனை தேடுகிறோம்? ஒரு தாகத்தோடு காணப்படுகிறோமா? தேவன் மீது ஒரு தாகத்தோடு நம்ம காணப்படுகிறோமா? ஆசீர்வதிச்சா மட்டும்தான் தேவனா? ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் தேவன் தான் இல்லையா? ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் தேவன் தான். இதைத்தான் நம்ம தானியேல் 3:17-18 பார்க்க முடியும். பாருங்க, தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைகளுக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இது நம்பிக்கை. அடுத்து வாசிங்க பிரதர். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை என்கிறார். இதுதான் விசுவாசம். விடுவிக்காமற் போனாலும் நான் நீ செய்யறத சொல்ல மாட்டேன். இதுதாங்க விசுவாசம். இன்னைக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறது? வெறும் உலக காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கத்தக்கவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம எதை குறித்ததான தாகம் நம்ம இடத்தில் காணப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நிராகரிக்கப்பட்டவராய் பாடுபடும் போது மீண்டும் அவர் பிதாவோடு ஐக்கியப்படும்படியாய் தாகமுடையவராக இருந்தார் இல்லையா? இதைத்தான் தாவீது அந்த 42:2 சொல்லும் போது, பின்பாகத்தில் நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 42:2 பின்பாகத்தில் அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்றாரு. என் ஆத்மா தேவனே உண்மையில் என் ஆத்மா தாகமாய் இருக்கிறது, ஆண்டவரே எப்போ உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன்னு கேட்கிறாரு தாவீது. தாவீதுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் கொஞ்சம் நெஞ்சமா இருந்துச்சு. ஆனா என்ன சொல்றாரு? ஆண்டவரே எப்போ உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். முதல் வசனத்தை தியானிச்சோம் இல்லையா? பிதாவைகளை மன்னியும் சொல்லிட்டு சுரேஷ் எடுத்தாங்க. இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கேரக்டர் வந்து ஸ்தேவான் இடத்தில் காணப்பட்டது இல்லையா? ஸ்தேவான் என்ன சொன்னாரு? தன்மேல் கல்லெறிகிறவங்கள, பிதாவே இவர்களை மன்னியும். அந்த கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்துச்சு. இன்னைக்கு என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அது காணப்படுகிறதா? அவர் மீது நம்ம தாகமாக இருக்கிறோமா? அவர் மீது உள்ள ஒரு வாஞ்சை, அவர் மீது உள்ள தாகம். ஸ்தேவான் செத்து போனால் கூட தன்னுடைய தன்னை கொல்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணார் இல்லையா? பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, 1:21, பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்கிறார், கவனிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உலகப்புறமா எதையும் தேடி போனாரா? அவருக்கு என்ன ஆதாயமா? சாவு தான் ஆதாயம்ங்கிறாரு. இன்னைக்கு நாம் எதை நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானவர் ஒருவர் மாத்திரமே. யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அநேக வேளைகளில் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம மனுஷனை தேடி போகிறோம் இல்லையா? மனுஷனை ஏதாவது நம்ம உதவி செய்ய மாட்டானா, இல்லை நம்ம இந்த ஆளை பார்த்தா எனக்கு ஏதாவது நடந்துராதா, வேலையை நடந்துராதா அப்படின்னு நம்ம நிறைய தேடி போகிறோம். இதே தான் எரேமியா 2:13 இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சாங்க பாருங்க. எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்னன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்ன விட்டுட்டாங்க, தண்ணீர் இருக்காத தொட்டியாக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள். இன்று நம்ம இப்படிப்பட்ட இந்த வெடிப்புள்ள தொட்டியை நம்ம தேடிட்டு இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகையின் கடைசி நாளில் 7:37 எப்படியா சொல்றாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லார். நாம் தேவன் மீது தாகமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாகமுடையவராய் அவர் மரித்தார். ஆனால் மீண்டும் புது மனிதனாய் அவர் உயிர்த்தெழுந்து நம்முடைய தாங்கெல்லாம் போக்கும் பரிகாரியானார். 7:38 இப்படியா சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்றார்.
இதைத்தான் சமாரிய ஸ்திரீயிடம் யோவான் 4:14 தேவன் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் ஜீவ தண்ணீரை அளிக்கிறவராக இருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ஜீவ தண்ணீர் என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை அடையாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜீவ தண்ணீர்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரின் காரியம் நம்ம இடத்தில் காணப்படுகிறதா? இந்த நாளில் நம்மை நாமே சிந்திக்கக்கூடியவர்களா இந்த இடத்துல விட்டு நம்ம கடந்து செல்வோம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சித்து தேடுகிறார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதவசனம் அநேக இடத்திலே முன்மொழிகிறது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தாகம், ஏக்கம் என எல்லாவற்றையும் அவர் போக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த ஒரு உலகப்புறமான காரியமானாலும் சரி, நம்முடைய தாகத்தையும் ஏக்கத்தையும் அது ஒருபோதும் போக்காது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இந்த காரியங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும். அவை உள்ளத்திலிருந்து ஊறுகின்ற ஜீவ நதியாக இருக்கிறார் என்று வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஏசாயா 44:3-4 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 44:3-4 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்நிதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அது வேறு ஒன்றுமல்ல. என்ன தண்ணி? உன் சந்நிதி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தாகமுடையவர்களாக இருக்கிறோமா? அவரை குறித்து வாஞ்சிக்கிறவராக இருக்கிறோமா? வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோமா? வசனம் என்ன சொல்லுகிறது அதன்படியாக நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்கிறோமா? அப்படிப்பட்ட தாகமுடையவர்களாக இருந்தால், நம்ம இந்த அந்நிய தேசத்தில் இருந்தாலும், நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் கூட இருந்தாலும், நம்ம கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை குறித்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட தாகம் இருக்கிறது நம்ம இடத்தில் காணப்படுகிறது. நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் மனம் திரும்பாத எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம வாழ்க்கையின் கனியாகிய காரியங்களை காண்பித்து தேவனுடைய நாமத்தை இது நிமித்தமாக நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. எனக்குள்ளாக ஒரு கேள்வி, என்ன முடிந்தது? எப்போ முடிந்தது? எங்கே முடிந்தது? எப்படி முடிந்தது என்று இதை குறித்து நான் தியானிக்கும் போது தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள், முற்காலத்தில் நம்முடைய அவனுடைய சாபங்களும் மூதாதையருடைய பாவங்களும் மரணக்கட்டுகளும் இப்படியான அநேக காரியங்கள் என்னுடைய தோளின் மீதும் என் மீது சுமத்தப்பட்டிருந்தது. தாங்க முடியாத பாரம் எனக்குள்ளாய் இருந்தது. விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இதுக்கு யார் விடுதலை தர முடியும்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருந்த போது, உங்களை போல முகம் தெரியாத யாரோ ஒருவர் வந்து, ஒரே ஒரு தெய்வம் இருக்காரு, அவர்கிட்ட போனால் அவரால் விடுதலை கொடுக்க முடியும்னு என்கிட்ட சொன்னார். அதை நான் நம்பி போனேன். எங்கே போகணுன்னு கேட்டபோது ஒரு பெரிய கூடாரத்தை காமிச்சாங்க. கூடாரத்துக்கு போனேன். கூடார வாசலில் ஒருத்தர் நின்னார். ஏய், எங்கே வந்த? நீ யாரு? நீ எந்த இனம்? என்ன கோத்திரம்? என்ன ஜாதி? உன் பேர் என்னன்ட்டு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. எதை சொன்னால் உள்ளே விடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பேரை சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய பலிபீடம் இருந்தது, எரிந்து கொண்டே இருக்கு. அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. ஐயா, உள்ள ஒரு தெய்வம் இருக்காராம், அவர்கிட்ட போனால் எனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட என்னை கொண்டு போங்க. ஏய், நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு, பலி செலுத்து, காணிக்கை செலுத்து. ஐயா, எனக்கு தெரியாது ஐயா. இது என்னது? புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டிருக்க, விலை உயர்ந்த ஆடை போட்டிருக்க, எல்லாத்தையும் கலட்டு. சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணு, நகை நட்டுலாம் போட்டிருக்க, எல்லாத்தையும் கலட்டு, காணிக்கை போடு, அப்போ தான் பார்க்க முடியும். ஐயா, எல்லாத்தையும் போட்டுறங்கன்னு எல்லாத்தையும் போட்டேன். அடுத்து உள்ளே போக சொன்னாங்க. அங்கே போனேன். ஒரு கழுவுற தொட்டி இருந்தது. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு,
எல்லாத்தையும் கழுவு, நீ சுத்திகரி, சுத்தமானதான் பார்க்க முடியும், இப்படியெல்லாம் உன்னால பார்க்க முடியாது, அவர் ரொம்ப பரிசுத்தமானவர்னு சொன்னாரு. ஏன் என்னால் முடியல, எப்படி என்ன கழுவணும்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இல்லை இல்லை, நீ கழுவினாதான் உன்னை உள்ளே விடுவேன். சரியான்ட்டு நானும் மாய்மாலத்தோட கழுவிட்டையான்னு ரொம்ப தாழ்மையாக போய் அவர் முன்னாடி நின்னேன். அதுக்கப்புறம் உள்ளே போனேன். ஒரு குத்து விளக்கு இருந்தது. குத்து விளக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்னாரு. எங்க பைபிள் எங்க? ஐயா எடுத்துட்டு வரல. போய் பைபிள் எடுத்துட்டு வா. படிச்சியா? மனப்பாடம் பண்ணியா? போய் ஆதாமை பற்றி 10 பாயிண்ட் படிச்சுட்டு வா. படிச்சுட்டு போனேன். படிச்சிட்டியா? ஆபிரகாம் பற்றி 50 பாயிண்ட் படிச்சுட்டு வா. ஐயா படிச்சுட்டேன்யா. படிச்சிட்டியா? தாவீதை பற்றி 100 பாயிண்ட் படிச்சுட்டு வா. ஸ்கூலில் படிக்கிறது போல படிச்சுட்டு போய் எல்லாத்தையும் மனப்பாடமாக அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமா என்ன அடுத்த இடத்துக்கு என்ன அனுப்புனாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மேஜையில் அப்பம் இருந்தது. அங்கே ஒருத்தர் நின்னாரு. அவர் சொன்னார், ஒப்புக்கொடு, மனம் திரும்பு. இந்த அப்பத்தை நீ புசிச்சாதான் அங்கே உள்ளே போக முடியும். ஏன் என்னால் ஒப்பு கொடுக்க முடியல, மனம் திரும்புறதுக்காக தான் வந்தேன், என்னால் மனம் திரும்ப முடியல, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். இல்லை மனம் திரும்பினாதான் உன்னை உள்ளே விடுவேன்னாரு. நானும் மறுபடியுமா அதே மாய்மாலத்தோட ஏன் மனம் திரும்பிட்டேயா, எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்துட்டேயான்ட்டு அவர்கிட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு என்ன கொண்டு போனாங்க. அங்கே ஒரு பெரிய தூபபீடம் இருந்தது. அங்கே ஒருத்தர் நின்னாரு. துதிச்சியா? ஐயா தெரியாத எனக்கு. துதிச்சியா? ஸ்தோத்திரம் பண்ணு. எத்தனை ஸ்தோத்திர பலி சொன்ன? காலையில் 100 ஸ்தோத்திர பலி, மதியானம் 100 ஸ்தோத்திர பலி, நைட்டு 100 ஸ்தோத்திர பலி சொன்னாதான் நீ உள்ளே போக முடியும். எனக்கு தெரியாதியா, இதெல்லாம் எப்படி சொல்லணும்னு தெரியாது. சொல்லு 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 சொல்லு. முடியல என்னால். இவங்க சொன்ன எதையுமே என்னால் உண்மையாக கடைபிடிக்க முடியல. வெளியில் எவ்வளோ பாரம் இருந்ததோ அதை விட அதிகமான பாரத்தோடு உள்ளேருந்து வெளியில் வரேன். வெளியில் வந்து ஆலயத்தோட வாசலில் உட்காந்துக்கிட்டு அழுகையோடு கூட நான் உட்காந்துருக்கிறேன். உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் என்னோட தோலை தொட்டார். தோலை தொட்டு ஏன் அழுகிற, என்னுடைய கரத்தை பிடித்து தூக்குனாரு. ஐயா எனக்குள்ளே இருக்கிற பாரம், பாவம், சாபம், பலவீனம், மரண பயம் எல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் விடுதலை கிடைக்கும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா. அதனால் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் நான் எவ்வளோ பாரத்தோடு வந்தனோ உள்ளே போக போக பிரமாணங்களும் கட்டளைகளும் கற்பனைகளும் என் மேலே ஏறி 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 பாரம் அதிகமாயிட்டு தான் இருக்குது. என்னோட பாரம் இன்னும் குறையலையான்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், உன்னை நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன்ட்டு. ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். நேரம் என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஆலய வாசலில் அதே மனுஷன் நிற்கிறான். அவங்ககிட்ட என்ன நாம சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், இவன் பேர் கிறிஸ்தவன் என்று. கூப்பிட்டு போனார். பலிபீடத்துக்கிட்ட போனார். பலிபீடம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், இயேசுவே இந்த இடத்துல பலி செலுத்தினாதான் உள்ளே விடுவாங்கன்ட்டு. அப்போ ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் இந்த பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலியா, போஜன பலியா, சமாதான பலியா, பாவ நிவாரண பலியா, குற்ற நிவாரண பலியா தம்ம ஒப்பு கொடுத்ததை எனக்கு தரிசனமாக காண்பிச்சப்போ அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய சர்வாங்க தகன பலியில் உங்களுடைய சரீரம் சந்து சந்தா துண்டு துண்டா வெட்டப்படணுமே. வெட்டப்பட்டது. சங்கீதம் அடுத்த ஏசாயாவில் நம்ம பார்க்கும்போது அவருடைய சரீரம் பார்த்து இவர் மனுஷனோ என்று எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக அவருடைய சரீரம் சந்து சந்தா கிழிக்கப்பட்டது என்று அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா சர்வாங்க தகன பலி மேலே எங்களுடைய கரங்களை வச்சாதானே எங்களுடைய பாவம் போகும்னு வேதத்தில் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்னால் உள்ளே கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு கேட்டார். ஆண்டவரே இயேசுவே அந்த நம்பிக்கையில் தானே நான் உங்க கூட வந்தேன்னு சொன்னேன். அந்த நம்பிக்கை போதுன்ட்டு என் கையை பிடிச்சவர் தான் நேராக உள்ளே கொண்டு போகிறாரு. உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. போகும்போது பக்கத்தில் கழுவுற தொட்டி இருந்துச்சு. நான் நிற்கும்போது அவர் வான் என்னை மறுபடியும் உள்ளே இழுத்துட்டு போனார். அடுத்து குத்து விளக்கு இருந்தது. அங்கே போய் மறுபடியும் வான் என்னை இழுத்துட்டு போகிறாரு. அடுத்து மேஜையில் அப்பத்துண்டு இருக்குது. அங்கே போய் அங்கேயும் என்னை வான்னு சொல்லி என்னை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி இழுத்துட்டே போயிட்டுருக்காரு. அதுக்கடுத்து ஒரு தூப பீடம் இருந்தது. அங்கேயும் போய் அவர் எதுவுமே சொல்லாமல் என்னை வான்னு இழுத்து கொண்டு போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நிறுத்தினார். நான் சொன்னேன், இயேசுவே இதுக்கு மேலே போக முடியாதுயா, இது ஒரு பெரிய திரைச்சீலை இருக்குது, இதை நம்மளால் கடக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ நிமிர்ந்து அண்ணாந்து பாருன்ட்டு. அண்ணாந்து பார்த்தபோது அந்த திரைச்சீலை
கீழிருந்து மேலே வரைக்கும் ரெண்டா கிழிந்திருந்தது. உள்ள பார்த்தா பரிசுத்தர் 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 என்று கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் என்னாலும் போற்றப்படுகிற அந்த தேவனுடைய செக்கினா மகிமை மூடி இருந்தது. என்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தது. ஆனா உள்ள இருக்கிற தேவன் என்னை பாராமல் எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரமாய் இருந்த என்னை அவர் ஒரு சிவப்பான பொருளுக்குள்ளிருந்து ஒரு சிகப்பான பொருளை, அதில் ஒரு சிகப்பான ஒரு கண்ணாடி மூலமா ஒரு சிகப்பான பொருளை பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பான பொருள் எப்படி தெரியும்? வெள்ளையா தெரியுமா? உள்ள இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா என்ன பார்க்கும்போது என்னுடைய இரத்தாம்பர சிவப்பான பாவம் எப்படி தெரிந்தது? அவருக்கு பஞ்சை போல வெண்மையாய் தெரிந்தது. என்னை மறுபடியும் கையை பிடித்து உள்ள கொண்டு போனாரு. பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போனேன். அழுகிறேன் 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 அழுகிறேன். வாயிலிருந்து வார்த்தை வரல, கண்ணீர் மட்டும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் என்னை தேற்றி கொண்டிருந்தார். ஆவியானவர் என்னை தேற்றினார். ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார். அந்த பலத்தோடு கூட மறுபடியும் உள்ள இருந்து இப்போ நான் வெளியில வரேன். வெளியில வரும்போது ஜெப தூப அண்டையில வரும்போது என்னுடைய கரங்கள் 2 மேலே தன்னால உயருது. அவரை ஆராதிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். அவருடைய துதிக்கிற துதியினால என்னுடைய வாய் என்னுடைய நிரம்பிற்று. அவரை துதிக்கிற துதியினால நான் மகிழ்ந்து கொண்டே அடுத்த இடத்துக்கு கடந்து வரேன். அந்த இடத்துல பலிபீடத்தை, அந்த சமூகத்து அப்பங்களை பார்க்குறேன். அவர்கிட்ட என்னுடைய பாவத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். மனம் திரும்புகிறேன். அவர்கிட்ட நானாவே ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரத்தை உண்ணும்படியா, என்னை என் நினைவு கூறும்படியா இதை உட்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த சரீரத்தை நான் எடுத்து உட்கொண்டுட்டு அப்படியே கடந்து போறேன். கடந்து போகும்போது அந்த இடத்துல குத்துவிளக்கு பக்கத்துல அவர் ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை பார்த்தேன், வேதத்தை பார்த்தேன். அன்றைக்கு ஆதாமை தேடின அதே பைபிள்ல இன்றைக்கு ஆதாமை ஆசீர்வதித்த அந்த கர்த்தரை பார்த்தேன். அன்றைக்கு ஆபிரகாமை தேடின அதே வேதத்துல ஆபிரகாம் காண வாஞ்சியா இருந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். அன்றைக்கு தாவீதை பார்த்த அதே வேதத்துல தாவீது சொன்னானே, என்னுடைய ஆவியை உம்முடைய ஆவியின் இடத்திலிருந்து எடுத்து போடாதீங்கன்னு அந்த பரிசுத்த ஆவியானவரை தேடி கண்டுபிடிச்சேன். இப்படியாக வேத தியானம் என்னுடைய வேதம் என்னுடைய தியானமாக இருந்தது. அதை கடந்து அப்படியே வெளியில் வரேன். கழுவுற தொட்டிக்கு நேராக வரேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் பழையவைகள் எல்லாம் கலந்து எல்லாம் புதிதாக இருக்கிறான்னு சொல்லி என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன். என்னை பாவங்கள் நீக்க கழுகுறேன். என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் கழுகிட்டு வெளியில் வரேன். பலிபீடத்துக்கு நோக்கி வரேன். வந்துட்டு என்னுடைய எல்லா காரியத்தையும் ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன். நானாவே ஒப்பு கொடுக்குறேன். இதுவரைக்கும் நான் ஒப்பு கொடுன்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி நானாவே என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்துட்டு ஆலயத்தை விட்டு வெளியில் கடந்து வரேன். வெளியில் கடந்து வந்து நிற்கிறேன், பார்க்குறேன். என்னோட அழுகை நிற்கலை, அழுது கொண்டே இருக்கிறேன். மறுபடியும் வராரு. இன்னும் என்ன அழுகிறேன்னு கேட்டார். அவர்கிட்ட நான் கேட்டேன், உள்ளே போகிறதுக்கு எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியாமல் தோற்று எத்தனையோ தடவை நான் வெளியில் வந்து எத்தனையோ நாளாக பிரயாசப்பட்டேன், என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கு உள்ளிருந்து வெளியே வரும்போது எல்லாம் என்னால் முடியுதே, ஏன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து, இதை தான் நான் முடித்து வச்சேன் சிலுவையில். எல்லாரும் போய் பிதாவின் இடத்துல இரு திறத்தாருக்கு இடையே இருந்த பகையை முறித்து இந்த திரைச்செலியை கிழித்து தேவனிடத்தில் உறவு கொள்ளும்படியா, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியா, அவரோடு கூட உறவு கொள்ளும்படியா இதை தான் நான் சிலுவையில் செய்து முடித்தேன் என்று என்னோடு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். மறுபடியும் அந்த இடத்துல நின்ன கேட்டார், இன்னும் ஏன் நிற்கிறேன்ட்டு. இயேசுவே என்ன போல இன்னும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, அவங்களுடைய கதை என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பேதுருவோடு பேசின அதே வார்த்தையை தான் என்கிட்ட பேசினார், நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நன்னாளிலே சிலுவையில் ஆண்டவர் சொன்னதான 7 வாக்கியங்களை குறித்து
நாம் ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் இறுதியாக சிலுவையிலே சொன்ன வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை, உங்களோடு கூட தியானிப்பதிலே ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி அல்லேலூயா. சொல்லி வாசிங்க பிரதர். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவிலே கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பிதாவே என்று கூப்பிட்டு உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பரிபூரணமான ஒரு வார்த்தை. தேவன் பிதாவானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக, அந்த காரியம் அந்த நொடிப்பொழுதே நிறைவேற்றி முடிந்தது என்ற நிச்சயத்தோடு தேவன் இந்த வார்த்தையை சிலுவையிலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலேயே நிச்சயப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம மகா சத்தமாக எப்போ பேசுவோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப அதிகமாக கோபம் இருக்கும்போது ஒன்று பேசுவோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாட்களாக நம்ம எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப நாட்களாக நமக்கு அடைக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்தபடினாலே, அந்த ஒப்பு கொடுத்தலின் மூலம் பரலோக ராஜ்யம் நமக்கு சுதந்திரமாக கொடுத்தபடினாலே அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற நிச்சயத்தோடு தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் யோவானுக்கு எழுதும் பொழுது சொல்லும் பொழுது அவருடைய ஜீவனை எவனும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதை கொடுக்கத்தக்கதான ஒரு நிச்சயத்தோடு நான் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது நாம் மீட்டுக்கொள்ளப்படுவோம். பிதாவானவர் சொன்ன சத்தியத்தை, பிதாவானவர் தன்னை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்ற நிச்சயத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி எப்படிப்பட்டதான காரியங்களை அவர் நிச்சயத்தை தம்மை ஒப்பு கொடுத்தார். வாசிக்கலாம். தீத்து 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நிச்சயித்து அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று. முதலாவதாக சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டு கொண்டு விட்டார். 2வது தமக்குரிய சொந்த ஜனமாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். 3வது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராகவும் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்மை சுத்திகரித்ததினாலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், சகல அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை எப்படி அவர் மீட்டு கொண்டார். அந்த சகல அக்கிரமங்கள் என்று சொல்லப்படுவதன் காரணம் என்ன? உலகம் உருவானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று மத்தேயு 25:34 ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார். அப்போ உலகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அந்த நேரத்திலே நமக்காக ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தார். அந்த ராஜ்யம் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலே நமக்கு சாபமாய் அதை மூடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் 3:22 ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவர்கள் நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அப்படின்னு வரும். அதனுடைய கடைசி பகுதியை பார்த்தால் என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்போ இந்த சாபத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் மூலமாக இந்த சன்னதியாய் நாம் இந்த சாபத்தை பெற்றுக்கொண்ட இதை மாற்றும்படியாக தேவன் தம்மை ஒப்பு கொடுத்து உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அதை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே தம்முடைய ஆவியை விட்டு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்தை கொள்வதற்கு அந்த காரியத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். 2வது,
தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்குரிய சொந்த ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜனங்களையோ ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்று சொல்லும் பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிலே முழுவதுமாக பார்த்தோமானால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் ஆபிரகாம் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி பாவம் செய்தாலும் தேவனுடைய சன்னதியிலே அவர்கள் வருவதற்கு எந்த மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும், பாவ நிவாரண பலிகள் என அநேக பலிகள் அவர்களுக்காக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல தேவன் தமக்குரிய சொந்த ஜனங்களாக யாரை ஏற்றுக்கொண்டார்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் சொல்லும் பொழுது எல்லாரையும் மீட்கும் பொருளாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த எல்லாரையும் இதில் யாரையும் பர்டிகுலராக யாரையும் சொல்லவே இல்லை. ஒரு ஜாதியையோ இல்லது ஒரு ஜனங்களையோ அவர் பர்டிகுலராக சொல்லலை. ஹல்லேலூயா. நாம் புற ஜாதியாக இருந்தாலும் நம்மையும் சேர்த்து மீட்டுக்கொள்ளும்படியாக, நம்மையும் சேர்த்து ரட்சிக்கும்படியாக, எல்லாரையும் மீட்கும்படியாய் தேவன் நம்மை சிலுவையிலே அவருடைய நம்மை மீட்கும்படியாய் அவருடைய ஆவியை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவர். அவர் சொல்லும் பொழுது இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். இந்த வேறே ஆடுகள் யாரும் இல்லை, நீங்களும் நாங்களும் தான். ஹல்லேலூயா. நம் எல்லோரையும் சேர்த்து நம்மை ஆடுகளாக மாற்றி நம்ம எல்லோரையும் ஒருமித்து ஒரே மந்தையாக தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே உன்னையும் என்னையும் தேவன் ஹல்லேலூயா கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையாய் தெரிந்து கொண்டதினாலே நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக மாறி அவருடைய ஒப்பு கொடுத்தலுக்கு ஒரு பிரகாரமாய் நாம் இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. 3வது அவர் சொல்லுகிற வார்த்தை, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவன் நம்மை மீட்டு விட்டார். மீட்டு நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு விட்டார். 3வது நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நற்கிரியைகளை செய்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமாய் தேவன் ஹல்லேலூயா தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதோட 22வது வசனத்தை வாசிக்கலாம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் ஒருவர் இருக்கிறபடியால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் உள்ள எல்லா அசுத்தமான காரியங்களையும் நீக்கி நம்மளை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமாக நம்மை தெரிந்து கொள்ளும்படியாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசத்தால் ஏற்றுக்கொண்டு மூழ்கி நாம் ஞானஸ்நானம் பெற்று சுத்த ஜலத்தால் நாம் திரும்பவுமாக உயிர்ப்பிக்கும்படியாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த மூணாவது காரியத்திலே நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் இதை நமக்கு சொல்கிறார். நாம் எப்படி நம்மை சுத்திகரிக்க வேண்டும், இப்படி நம்மை சுத்திகரிப்பதினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர முடியும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 5:2 சொல்லும் பொழுது கிறிஸ்து பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பாவம் செய்யாத நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே மரித்து அவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தபடினாலே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறபடினாலே அதே போல நாமும் பிறருக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பை செலுத்துவர்களாக ஹல்லேலூயா அவர்களை மன்னிக்கிறவர்களாக இந்த காரியங்களை செய்து நம்மை சுத்திகரிக்கும் பொழுது ஹல்லேலூயா நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த 3 காரியங்களையும் தேவன் சொல்லி நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை ஹல்லேலூயா அவர்
அவர் திறந்த அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ வேதத்திலே சொல்லப்பட்டபடி அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அந்த காரியம் ஒரு வெற்றியுள்ள காரியம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவேற்றின பின்பு ஒரு வெற்றி அவருக்கு கிடைத்தது. அவர் எதற்காக இங்கு வந்தாரோ அந்த காரியம் அவருக்கு நடைபெற்றதினாலே ஒரு வெற்றியை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்ததினாலே ஒரு வெற்றியுள்ள மரணத்தை அவர் அடைந்தார். நாமும் நம்மை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை, நாம் இப்போ வாழுகிற இந்த வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நாம் ஒப்பு கொடுத்தோமானால் ஹல்லேலூயா, நாமும் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா அவரோடு கூட இருப்பதற்கு ஹல்லேலூயா நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஜெயம் கொண்டு சிலுவையிலே ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனும் அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்காரப்படுவதற்கு அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் பலியானீர் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய ஜீவனையை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் உங்களோட வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பிதாவின் சித்தத்தின்படி நாங்கள் செய்வதற்கு எங்களை நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் சித்தம் எங்கள் மேல் என்னவாக இருக்கிறதோ அதை செய்து முடிக்கும் அளவும் நாங்கள் ஓய மாட்டோம் என்று எங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்காக நீர் உம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தது போல எங்களுடைய ஜீவனை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் மனமரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த காரியத்தினால, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையினால நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஜீவனை என்றைக்கும் விடாதபடிக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.